சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துறங்க தாவே, நன்றியோடு சோத்திரிக்கிறங்க தாவே. இந்த காலை வேளையிலும் இந்த ஆராணி உங்களோட வெள்ளமுள்ள கருத்துக்களாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நடத்த வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே ஆராணி ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுங்க தாவே. ஆண்டவரே நீரே ஆண்டவரே கத்தாவே துவக்கத்தின் முடியும் மட்டும் ஆண்டவரே பாடல்கள் ஆண்டவரே வார்த்தைகள் அறிக்கை பகுதிகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே உண்மையாக ஆண்டவரே கத்தாவே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே இயேசுவே தகப்பனே உம்மை துதிக்கவும் போற்றவும் மையப்படுத்தவும் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்தத்தக்கா எங்களை நீ பலப்படுத்தும். எல்லா சோர்வின் ஆவிகளையும் பலவீனத்தின் ஆவிகளையும் தூக்கத்தின் ஆவிகளையும் இயேசுவே எல்லா புறமான ஆவிகளையும் உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே நீர் வெளியேற்ற முடியாது செபிக்கிறங்க தாவே. நீரே ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுள்ள ஆவியை தந்து ஆண்டவரே உண்மையாக ஆராதிக்கவும் மையப்படுத்தவும் துதிக்கவும் நீ கிருபை செய்ய முடியாது. உங்களோட வல்லமுள்ள கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே. நான் உட்காருவோம். பாடலன் கிறிஸ்தவ ஐக்கிய கீதங்கள் பாட புத்தகத்திலே 118வது பாடல். பாடலன் 118. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழுமே அவர் செயலை போற்று என்பதான பாடல். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. ஆண்டவரை போற்று, குற்றங்களே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொலையில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. ஆண்டவரை போற்று,
நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய நிருபம், முதலாவது நிருபம், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதலாவது நிருபம், 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இவ்வாறு நாம் வாசித்ததை போன்று ஒரு மனுஷன் ஒருவன் தீமை செய்தால் அவனுக்கு பதிலுக்கு அவன் தீமை செய்தால்தான் அவனுக்கு அது ஒரு நன்மையை போல இருக்கின்றது. அதாவது தனக்கு ஒரு நன்மை கிடைத்ததை போன்று அடுத்தவனுக்கு தீமை செய்கிறதுனாலே இவனுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது? இல்லாவிட்டால் யாராவது அவனை உதாசீனப்படுத்தி விட்டால், அதாவது அவமானப்படுத்தி விட்டால், வெட்கப்படுத்தி விட்டால், அற்பமாய் எண்ணி விட்டால், தரக்குறைவாய் நடத்தி விட்டால், இல்லாவிட்டால் சொல்லுவார்கள் கணக்கே எடுக்கிறதில்லை என்று சொல்லுவதைப் போல கணக்கே எடுக்காமல் அவ்வாறு விட்டு விட்டால், அவ்வாறான மனுஷன் யார் தனக்கு அவ்வாறு செய்தானோ அவனுக்கும் அதே போல அவனை அவமானப்படுத்த, அவனை கணக்கெடுக்காமல், அவனை அற்பமாக எண்ணி, அவனை அங்கே ஒரு புறக்கணிக்கின்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே போகின்ற அதை தான் செய்கின்றபடியினாலே இவனுக்கு அதனாலே தனக்கு ஒரு நன்மையை தான் பெற்றுக்கொண்டதை போல அவன் எண்ணுகின்றான், அவ்வாறு சிந்திக்கின்றான். அடுத்தவனுக்கு அவ்வாறு செய்வதனாலே இவனுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது? இவன் உயர்த்தப்பட முடியுமா? இல்லாவிட்டால் இவனுக்கு செய்த தீமைதான் அது இல்லாமல் அது ஒளிந்து போக முடியுமா? அவ்வாறு முடியுமா? யாராவது நமக்கு தீமை செய்தார்கள், தீமை செய்தவனுக்கு அதாவது ஒரு நமக்கு நஷ்டத்தை கொடுத்து விட்டான்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு தொழிலிலேயோ இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையிலேயோ நமக்கு நஷ்டத்தை கொடுத்து விட்டால் அந்த மனுஷனுக்கு நாம் அதே நஷ்டத்தை கொடுப்பதனாலே நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் நிவர்த்தி ஆகுமா? இல்லாவிட்டால் யாராவது நம்மை அவமானப்படுத்தி விட்டார்கள், நிந்தித்து விட்டார்கள், கேவலப்படுத்தி விட்டார்கள், கீழ்த்தரமாய் நடத்தி விட்டார்கள் என்பதனாலே நாம் அப்படிப்பட்ட மனுஷனை நாம் அவ்வாறு நடத்துகின்றபடியினாலே நமக்கு ஏற்பட்ட நிந்தை அதெல்லாம் நம்மை விட்டு நீங்கி அது நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வர முடியுமா? ஒரு காலத்திலும் முடியாது. ஆனால் மனுஷன் என்ன எண்ணுகின்றான் என்றால், அப்படி செய்தால் தனக்கு ஒரு சந்தோஷம், அப்படிப்பட்டவர்களுக்கு தானும் அப்படி செய்தால் அது அவனுக்கு ஏதோ ஒரு நன்மையை போல அவன் வாழ்க்கையிலே எண்ணிக்கொண்டு இருக்கின்றபடியினாலே தான் எல்லாரும் தீமைக்கு தீமையை செய்கின்றார்கள், உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்கிறார், பழிக்கு பழி வாங்குகின்றார்கள். இவ்வாறு வாங்கி தங்களுக்குள்ளே ஒரு திருப்தி, அந்த திருப்தி எல்லாம் எதிலே ஏற்படுகிற திருப்தி என்றால் அது சுயத்திலே ஏற்படுகின்ற திருப்தி. ஆகையாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்றார், நீங்கள் இவ்வாறெல்லாம் தீமைக்கு தீமை உதாசீனத்துக்கு உதாசீனத்தை எல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள், சரி கட்டாதீர்கள். ஏன் செய்யக்கூடாது என்றால், நீங்கள் உங்களுடைய சுயத்தில் உங்களுடைய மாம்சத்திற்கு அதனாலே உங்களுக்கு ஒரு நன்மையையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியையும் பெற்றுக்கொள்ளுகின்றது தேவனுடைய காரியம் அல்ல. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். இவ்வாறு தீமைக்கு தீமை இவ்வாறு செய்கின்றவர்கள் தங்களுக்கு அதனாலே ஒரு சந்தோஷம், தங்களுக்கு அதனாலே தங்களுக்கு ஒரு நன்மை அது உண்டாகிறதை போன்று, அதாவது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறதை போன்று எண்ணுகின்றார்கள். ஆனால் தேவன் சொல்லுகின்றார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். எந்த ஆசீர்வாதம் என்றால், இப்படி பதிலுக்கு பதில் செய்கிறதுனாலே உங்களுடைய மனுஷியத்துக்கு ஏற்படுகின்ற அந்த ஒரு நன்மையை போன்ற திருப்தியை போன்ற ஒரு காரியத்துக்கு ஒப்பான ஒரு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு
வந்து தங்கக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள், அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதியுங்கள். சிலர் இவ்வாறு சொல்லுவார்கள், அங்கே இந்த கோபத்திலே ஏதாவது யாரையாவது தங்களுக்கு மிகவும் கோபத்தில் இருக்கிறவர்கள் எங்கே எப்போது சந்தர்ப்பம் வரும் ஆக்களுக்கு முன்னுக்கு வைத்து அவமானப்படுத்தி பேசிவிடக்கூடிய அந்த தருணங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவற்றை ஏதாவது சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருப்பார். அந்த சந்தர்ப்பம் சரியாக வரும் பொழுது அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த கசப்பு இல்லாவிட்ட அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற அத்தனையும் வெளியே வந்துவிடும். அதுக்கு பிற்பாடு சொல்லுவார்கள், நல்லா கொடுத்து விட்டேன். இவ்வாறு சொல்லுகிறது இருக்குத்தானே, கேள்விப்படுறது இல்லையா? ஒரு காட்டில் நாம கூட அப்படி கதைத்திருப்போம். நல்லா கொடுத்து விட்டேன் என்ற என்ன அர்த்தம்? இருக்கிறத எல்லாத்தையும் இப்போ என்ன செய்ய விட்டேன், தீர்த்து விட்டேன். இப்போ ஒரு சந்தோஷம், இப்போ ஏதோ ஒரு பாரம் இல்லாமல் போனதை போல மனதிலே ஒரு திருப்தி. ஏனென்றால் அடக்கி வைத்ததெல்லாம் இப்போது வெளியே எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்திலே அதை செய்து விட்டேன். இதை அவர்கள் ஒரு தாங்கள் அதனாலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதை போன்று சிந்திக்கின்றார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த இது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் இருக்கின்றது. எங்கே ஆசீர்வாதம் இருக்கின்றால், நீங்கள் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த வாழ்வு உங்களுக்கு முக்கியம் தேவை. ஏனென்றால் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை அல்ல, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகையால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காமல் போகிற சந்தர்ப்பம் எப்போது வருகிறது என்றால், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்காமல் தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் பதிலுக்கு தீமை செய்தால், உங்களை அவமானப்படுத்தி உங்களை அற்பமாக எண்ணுகிறவர்களை நீங்கள் அவமானப்படுத்தி கீழ்த்தரமாக நீங்கள் நடத்தினால், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுகின்ற அந்த வாழ்வு உங்களுக்கு வந்து சேரா. அதாவது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வாழ்வு உங்களுக்கு வந்து சேராது. ஆகையால் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதி. தீமை செய்தால் உங்களுடைய இருதயத்திலே உள்ளத்திலே, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு நன்மை உண்டாகட்டும். தீமை செய்துவிட்டால் அவனுக்கு கஷ்டம் வர வேண்டும், அவனுக்கு துன்பம் வர வேண்டும், அவனுக்கு ஏதாவது குடும்பத்திற்குள்ளே பிரச்சனை வர வேண்டும், அவன் பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் மனசிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் அப்படி ஒன்று நடப்பதை பார்க்கும் பொழுது மனதிலே கொஞ்சம் மகிழ்ச்சி. ஏன்? அவன் எனக்கு தீமை செய்தபடியினாலே இப்பொழுது அந்த தீமைக்கு தக்க பலனை இப்பொழுது அவன் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் அதை செய்திருக்கிறார் என்று அதற்கு கூட கர்த்தரை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அது உங்களுடைய காரியம் அல்ல. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, உன்னுடைய பகுதியிலே நீ சரியா இருந்து கொள். அக்கினி தழலை தேவன் அவன் தலையின் மேல் தேவன் குவிப்பார். நமக்கு ஒருவன் தீமை செய்தால் அந்த தீமை செய்த மனுஷனை தேவன் சந்திப்பார், நாம் சந்திக்க கூடாது. அவர்களை நாம் சந்தித்தால் என்ன நடக்கும் என்றால், நாம் நிச்சயமாக ஒரு தீமை செய்யும்படிக்கு மனதிலே அப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் பாவத்துக்குரிய அந்த மனநிலைகளும் தான் எங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும். அக்கினி தழலை நாம் தான் அவங்களுக்கு குவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும். இவர்களுக்கு அப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஏதாவது நடக்கும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுவது, திருப்திப்படுவது, இல்லாவிட்டால் அவர்கள் அவமானப்படுவதை பார்த்து, அவருடைய குடும்பம் அவமானப்படுவதை பார்த்து மனசிலே மகிழ்ச்சி கொள்ளுவது. அவருடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்தினார்கள், இப்பொழுது அவருடைய பிள்ளைகள் அவமானப்படுகின்றது என்று வாயாலே சொல்லாவிட்டாலும் மனதிலே ஒரு மகிழ்ச்சி. எங்களுடைய குடும்பத்தை அவமானப்படுத்தினார்கள், இப்பொழுது அவருடைய குடும்பம் அவமானப்படுகின்றது, உதாசீனம் படுகின்றது என்று மனசிலே ஒரு மகிழ்ச்சி. இது என்ன செய்கிறது என்றால், அக்கினி
தழலை இப்பொழுது நாமே அவருடைய தலையிலே கொண்டு போய் கொட்டுகிறதை போன்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. அக்கினி தழலை தேவன் குவிப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவனுக்கு துன்பம் வந்ததை நீ பார்த்தால், உனக்கு துன்பத்தை தந்திருக்கலாம், உனக்கு தீமை செய்திருக்கலாம், அவனுக்கு ஒரு தீமை செய்து வந்து வருவதை நீ பார்த்தால் நீ என்ன செய்? ஆகாரம் கொடு, அவனை போய் ஆறுதல் படுத்து. யார் இதை செய்ய முடியும்? இந்த சுயத்திலே ஒரு சந்தோஷத்தையும் தனக்கு ஒரு நன்மை இதனாலே வந்துவிட்டது என்ற திருப்தியையும் தன்னுடைய வாழ்க்கையிலே இழக்கின்ற மனுஷன், அதாவது தன்னை ஒரு பொருட்டாகவே எண்ணிக்கொண்டிருக்கிற மனுஷன், அவன் என்ன செய்ய மாட்டான்? தீமையை பொறுத்து கொள்ள மாட்டான். தன்னை யாராவது உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டால் அதை தாங்கி கொள்ள மாட்டான். அதற்கு சமயத்தை தேடிக்கொண்டிருப்பான். ஆகையாலே தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், அப்படிப்பட்ட உன் சத்துருவாக இருக்கக்கூடியவன் பசியாக இருந்தால் அவனுக்கு தேவையானதை நீ கொடு, தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு, அவனை போய் ஆறுதல் படுத்து, அவனுக்கு சமாதானம் கொடு. அவன் அவமானப்பட்டதை நீ பார்த்தால் நீ என்ன செய்? அவனுக்கு ஏதோ ஒத்தாசையாக இருந்து அவனுக்கு உதவி செய். அவனுக்கு தேவையான அதை என்ன என்ன கிடைக்க வேண்டும் அதை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கொடு. காரியம் இவ்வாறு இருக்கின்றது. ஏன் அவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் வாழ்க்கையிலே இழப்பதற்கு ஏதுவாகத்தான் இந்த தீமை செய்தால் நாமும் பதிலுக்கு தீமை செய்வதற்கு நாம் அதற்குள்ளே வேகம் கொள்ள ஆரம்பிக்கின்றோம். உதாசீனம் செய்தால் நாமும் அதை செய்வதற்கு வேகம் கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் நமக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்கிறதில்லை. இவ்வாறான சூழ்நிலைகளில் எல்லாம் வெளியில் இருக்கின்ற ஒரு மனுஷன் இல்லாவிட்டால், ஒரு விசுவாசிகளாய், சிலவேளை விசுவாசிகளாய் இருக்கக்கூடியவர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று ஏதோ ஒன்றை செய்யும் பொழுது உதாசீனப்படுத்தலாம், தீமை செய்யலாம். அவ்வாறான அந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது யார் ஆசீர்வதிக்க முடியும்? அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு ஒன்று இருக்க வேண்டும், இருந்தால்தான் நாம் அதை கொடுக்க முடியும். அந்த வாழ்வு தான் தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதம். ஆகையால் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் யார் என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னை அவமானப்படுத்தி விட்டார், என்னை உதாசீனப்படுத்தி, என்னை கீழ்த்தரமாக நடத்தி விட்டார்கள், என்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கணக்கில் எடுக்காமல் அற்பமாக எண்ணி விட்டார்கள். இப்படியெல்லாம் நமக்கு வரும் பொழுது, இல்லாவிட்டால் எனக்கு இவ்வாறு நஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள், எனக்கு இவ்வாறான ஒரு பாதிப்பை கொடுத்து விட்டார்கள், என்னை இப்படி ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு இப்படி துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வரும் பொழுது, இதெல்லாம் நமக்கு வருகின்றது. இதெல்லாம் அப்போ அவர் வரும் பொழுது நாம் அந்த சூழ்நிலையிலே நின்று கொண்டு இருக்கும் பொழுது நாம இருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்தால் நிச்சயமாக நாம் எதிர்மாறாய் பதிலுக்கு அதை செய்வதற்கு நாம் தீவிரம் கொள்ளுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தான் எங்களுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது சிறு பிள்ளைகளிலிருந்து வாலிப பிள்ளைகள், முதியோர்கள், சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னென்றால், நமக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். அவ்வாறான காரியங்களை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும் பொழுது சொல்லுகின்றார். எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு
சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். இங்கே சொல்லுகின்றார், நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமை. இப்பொழுது நாம் யார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ளே என்ன இருக்கின்றது? என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறார்? நமக்குள்ளே என்ன இருக்குதாம்? தேவ நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவ வல்லமை. அப்ப தேவ வல்லமை நமக்குள்ளே இருக்கின்றது. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அநேக சூழ்நிலைகளிலே இதை நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு என்ன செய்து விடுகின்றார்? நமக்கு மறைத்து விடுகின்றார். நாம் நம்முடைய பெருமதியை உணராமல் போகக்கூடிய அளவுக்கு அதை அவன் நம்முடைய கண்களுக்கு மறைத்து விடுகின்றான். ஆகையாலே தான் நாம் எப்பவுமே நானாகத்தான் இருக்கின்றேன் என்ற சிந்தனையிலே நாம் வாழும் பொழுதுதான் இவ்வாறு தீமைக்கு தீமை செய்தால் பதிலுக்கு தீமை செய்வது, உதாசீனப்படுத்தினால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அதற்கு பதிலுக்கு அதை செய்ய வேண்டும் என்கின்ற காரியங்களிலே நாம் தீவிரப்படுகின்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கூடாக அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மையான ஈவுகள், நன்மையான காரியங்கள். இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நாம் நமக்கு எப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள்ங்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார், இல்லை என்று இல்லை. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆகிய இந்த வாழ்க்கையிலே நாம் இந்த நமக்குள்ளே ஒரு வல்லமை என்கிறது ஒன்று எப்பவும் இருந்து கொண்டிருக்கிறதே, இதை அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டும். எப்போதெல்லாம் நமக்கு யாராவது தீமை செய்கிறார்களோ, எப்போதெல்லாம் மற்ற யாராவது நம்மை அவமானப்படுத்தி ஒரு கீழ் மட்டத்திலே வைத்து கீழ்த்தரமாய் நம்மை ஒரு அற்பமாக எண்ணி பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு வருகிறதோ, அந்த நேரத்திலே ஒரு காரியத்தை உங்களுடைய சிந்தையிலே வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே எந்த இடங்களிலே இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம், பாடசாலையில் இருக்கலாம், விசுவாசிகளோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கெல்லாம் இருக்கும் பொழுது, உங்களுக்கு இதெல்லாம் வரும் பொழுது உங்களுடைய சிந்தையிலே இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே ஒன்றை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னென்றால், தேவ வல்லமை எனக்குள்ளே இருக்கின்றது. தேவனுடைய வல்லமையை பெற்ற மனுஷன் நான். தேவ வல்லமைக்கு முன்பாக எது நிற்க முடியும்? தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக ஏதாவது நிற்க முடியுமா? அதற்கு எதிராக நிற்க முடியுமா? தேவனுடைய வல்லமைக்கு நிகரானது என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் ஏதாவது உண்டா? நிச்சயமாக இல்லை. பாருங்கள், எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலர்கள் அருவருப்பானவர்களை போன்றிருந்தார். ஆகையாலே தான் இந்த எகிப்தியருக்கு ஒரு தட்டு வைத்திருப்பார்கள். அந்த தட்டில் இவர்கள் சாப்பிட மாட்டார். மன்னிக்கவும், யூதர்களுக்கு ஒரு தட்டு வைத்திருப்பார். அந்த தட்டில் எகிப்தியர்கள் சாப்பிட மாட்டார். ஏனென்றால் அவர்கள் அருவருப்பானவர். ஆனால் எகிப்தியருடைய கண்களுக்கு யூதர்கள் அருவருப்பானவர்கள் என்றுதான் தெரிந்ததை ஒழிய, அந்த யூதர்களுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கின்றது என்பதை பார்வோனும் காணவில்லை, எகிப்தி ஜனங்களும் காணவில்லை. அந்த வல்லமை தான் என்ன செய்தது? வெளிப்பட்டது கடைசி நேரத்திலே. அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்பதை சிவந்த சமுத்திரத்தினூடாக தேவன் அவருடைய ஜனங்களை கொண்டு செல்லும் பொழுதுதான் எகிப்தியர்கள் கண்டார்கள். இந்த மகத்துவம் உள்ள இந்த தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? ஒருவரும் நிற்க முடியாது. இந்த ஜனங்களை தான் கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று பார்வோன் நினைத்தான். அவளுக்கு தீங்கு செய்ய வேண்டும் நினைத்தான். அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும் நினைத்தான். இன்னும் அவளுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் அவன் செய்வதற்கு நினைக்க நினைக்க நினைக்க
தேவ வல்லமை இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தபடியினாலே சங்காரக்காரன் வந்தான். எகிப்தியருடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் அழித்த, மிருகங்களிலிருந்து எல்லாமே அழிக்கப்பட்டது, தலைப்பிள்ளை அழிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சேதமில்லாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டார். அவருடைய மிருகங்களிலிருந்து அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்பொழுது இந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த வல்லமையை பார்வோன் எகிப்தியர்கள் காண ஆரம்பித்தார். ஆனால் அவர்களோ பார்வைக்கு அருவருப்பானவர்கள். இது என்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது? இன்றைக்கும் நாம் யார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய பெருமதியை நாம் உணராதிருக்கின்றோம். நாம் எவ்வளவு பெரிய ஒரு விசேஷித்த கனமுள்ளவர்கள் என்பதை நாம் அறியாதிருக்கின்றோம். நாங்கள் ஏதோ உலகத்து அவிசுவாசிகளாக இருந்தோம், ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தார், ரட்சித்தார், சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். சபையே மக்கள் என்றால் கீழ்த்தரமானவர்கள். ஆகையாலே தான் சபைக்கு போனால் ஒதுக்கி விடுவார், மதிக்க மாட்டார்கள். சமுதாயம் மதிக்காது, இந்த உலகம் மதிக்காது, சொந்த பந்தங்கள் மதிக்காது. ஏனென்றால் இது ஒரு அற்பமான ஒரு அருவருப்பான ஒரு இடத்தை போன்று அவருடைய பார்வைகள். அன்றைக்கு பார்வோனும் எகிப்தியரும் எப்படி இஸ்ரேலரை பார்த்தார்களோ இன்றைக்கும் அப்படித்தான் பார்க்கின்றார். பாடசாலையிலே சபை பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒன்றை போன்று, விசுவாசிகள் சபை என்றால் ஒரு வித்தியாசமான பார்வை. அவர்களுடைய கண்களுக்கு தெரிவது அது மட்டும்தான். ஆகையாலே தான் இவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும், இவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு அவமானத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். அது அவருடைய பகுதி. அவர்கள் என்னதான் நம்ம அவ்வாறு செய்து கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற நாம், நம்மை குறித்து நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் நன்றாக விளங்கி கொண்டிருந்தால், அதாவது தேவ வல்லமையை பெற்ற ஜனங்கள்னா ஒவ்வொருவரும் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கின்றது, அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கின்றபடினாலே இந்த மனுஷன் எனக்கு தீமை செய்தால் அவனுக்கு நான் தீமை செய்ய வேண்டாம். ஏனென்றால் அவன் தீமை செய்வது தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எனக்குத்தான். அந்த வல்லமைக்குரியவராய் நீர் இருக்கின்றபடினாலே அதை தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் அதை செய்வார். வேதத்திலே அநேக காரியங்கள் பார்க்கின்றோம். மொர்தெகாயை குறித்து நாம் எத்தனை பேருக்கு ஆழமாக தெரியும் என்று தெரியவில்லை. மொர்தெகாய் ஒரு நல்ல தேவ மனுஷன். அதிகமாக அவரை குறித்த வெளிப்படையாக வேதத்திலே எழுதாவிட்டாலும் அவருடைய காரியங்களை பார்க்க போனால் நல்ல ஒரு தேவ வைராக்கியம் கொண்ட மனுஷன், கர்த்தரிடத்திலே நல்ல பக்தி வைராக்கியம் கொண்ட மனுஷன். ஆமானை ஆகாஸ்வேரு ராஜா எல்லா பிரபுகளுக்கு மேலாக அவனுடைய பதவியை உயர்த்தி விட்டார் சூசான் அரண்மனையில். ஆகையால் அவனை பார்க்கிற எல்லாருமே பணிந்து குனிந்து அவனுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். அரண்மனையிலிருந்து வரும் பொழுது, அரண்மனை ஊழியர்களாக இருக்கலாம், மனுஷர்களாக இருக்கலாம், அது ராஜாவினுடைய கட்டளை, வணங்க வேண்டும். ஆனால் அந்த மொர்தெகாய் என்ன செய்கின்றார்னா, அவர் அந்த அரண்மனை வாசலிலே அவர் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த அரண்மனை வாசலிலே அந்த மொர்தெகாய் அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆமான் வரும்பொழுதெல்லாம் அந்த மொர்தெகாய் என்ன செய்கிறதில்லை என்றால் தலை வணங்குவதில்லை, அவரை பணிந்து கொள்வதில்லை. இதையெல்லாம் ஆமானுக்கு மிகவும் கோபம். அப்பொழுது அந்த உடன் ஊழியர்களாக இருந்தவர்கள், இவன் யூதன் என்று அவர்களுக்கு அதிகமாக தெரியாது. அப்போ கேட்கின்றார்கள், ராஜா கட்டளை போட்டிருக்கிறார், இவனை வணங்க வேண்டும் என்று கட்டளை போட்டிருக்கிறார், ஆனால் நீர் அவ்வாறு செய்யாமலே இருந்து கொண்டிருக்கிறீரே, என்னத்திற்காக என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கின்றார். அவ்வாறு கேட்கும் பொழுது அந்த ஆமான் சொல்லுகின்றார் என்னென்றால்,
நான் ஜூதன், இதை நான் செய்ய மாட்டேன் என்றான். இந்த வார்த்தை எத்தனை நாளுக்கு தான் உன்னிடத்திலே நிலைக்குது பார்ப்போம் என்று சொல்லி ஆமானுக்கு அறிவிக்கின்றார்கள். ஆமான் என்ன செய்கின்றான்? நான் முதற்கொண்டு அவனுக்கு ஒரு தூக்கு மேடையை ஆரம்பித்தார். மொர்தெகாயை தூக்கிலே போடுவதற்காக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு தூக்கு மேடையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். மொர்தெகாய்க்கு தீமை செய்வதற்கு, தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டார். மொர்தெகாயை அற்பமாக எண்ணினார்கள், யூதர்களை அற்பமாக எண்ணினார்கள். மொர்தெகாயை ஆமான் அற்பமாக எண்ணினான். சொன்னான் ஒரு வார்த்தை, நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் தெரியும். எஸ்தரின் புஸ்தகத்திலே அவன் சொல்லுகின்றான், இவன் மேல் கை போடுவதெல்லாம் எனக்கு பெரிய காரியம் இல்லை. இவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்வதற்கு எனக்கு ஒரு தடையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்பமான மனுஷன் என்று அந்த மொர்தெகாயை குறித்து அவன் மற்றவரிடத்திலே பேசுகின்றான். அந்த அளவுக்கு கீழ்த்தரமான அற்பமானவன் தான். ஆனால் மொர்தெகாய்க்குள்ளே இருந்த வல்லமை அவன் கண்டுகொள்ளவில்லை. மொர்தெகாய் ஒன்றை கண்டுகொண்டார், வல்லமை தனக்குள்ளே இருக்கின்றது. தேவனுடைய வல்லமை தனக்குள் இருக்கின்றது. படினா சொன்னார், நான் ஜூதன் என்றார். பாராளுமன்றத்திலே கடைசி கூடின பாராளுமன்றத்திலே இந்த அர்ச்சனா எம்பி எல்லாம் பேசிவிட்டு சொன்னார், நான் தமிழன் என்று சொன்னதை போன்று நான் ஜூதன். அவர் அவ்வாறு அந்த அர்ச்சனா சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஏழுமண்டா என்ன செய்யுங்க, செய்து பாருங்க அப்படி என்று. அவ்வாறு இந்த மொர்தெகாயும் அதை சொல்லி முடித்து விட்டார். அது அவ்வாறு நடந்தது. தீமை செய்ய வேண்டும் என்றிருந்த ஆகான் அவன் தூக்கு மரத்தை செய்தான். என்ன நடந்தது தெரியுமா? எந்த மொர்தெகாயை அற்பமாக எண்ணி கீழ்த்தரமாக நினைத்து கொண்டிருந்தானோ அந்த மொர்தெகாயை ராஜா சொல்லுகின்றார், இவன் ராஜா கனம் பண்ண வேண்டிய மனுஷன். இவன் ராஜாவை கொல்லுவதற்கு 2 பேர் திட்டம் போட்டிருந்தார்கள். அந்த காரியத்தை மொர்தெகாய்க்கு தெரிந்து மொர்தெகாய் அதை ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுடைய வர்த்தமானங்களிலே அது எழுதி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் இரவு ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. வல்லமை நமக்குள்ளே இருந்தால் தேவன் எப்படி கிரியை செய்கிறார் நமக்காக என்பதை நாம் எல்லோரும் அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை கொஞ்சம் விவரமாய் பேசுகின்றேன். ஒரு நாள் ராஜாவுக்கு இரவு நித்திரை வரவில்லை. அந்த நித்திரை யார் வரவிடாமல் செய்தார்? தேவன் தான் செய்தார். அவன் நித்திரை வரவில்லை என்று அந்த வர்த்தமானங்கள் எழுதி அந்த புஸ்தகத்தை கொண்டு வரும்படிக்கு ராஜா சொல்லுகின்றார். கொண்டு வந்து வாசியுங்கள் என்கின்றார். அது வாசிக்கும் பொழுது மொர்தெகாயினுடைய காரியம் அங்கு வருகின்றது. ராஜாவை கொலை செய்ய திட்டம் போட்டார்கள். இப்படி மொர்தெகாய் என்ற மனுஷன்தான் அதை காரியத்தை ராஜாவுக்கு வெளிப்படுத்தி ராஜாவினுடைய உயிரை பாதுகாத்தார் என்று அந்த வர்த்தமானங்களிலே எழுதப்பட்டிருந்தது. ராஜா பார்த்து விட்டு கேட்டார், இப்படி செய்த மனுஷனுக்கு என்ன நன்மை செய்யப்பட்டது என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அவ்வாறு எப்படி ராஜாவின் உயிரை காப்பாற்றினவனுக்கு எப்படி செய்யாமல் இருக்கலாம் என்று சொல்லி ஆமானை வர சொல்லுங்கள் என்றார். ஆமான் வருகின்றார். ஆமானே மொர்தெகாய் மிகவும் கீழ்த்தரமாக அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிற மனுஷன். ஆமான் வரும்பொழுது ராஜா கேட்கின்றார், ராஜாவினுடைய உயிரை, ராஜா அதிகமாய் நேசிக்கிறவனை ராஜா எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று கேட்கின்றார். கேட்கும் பொழுது ஆமான் என்ன நினைத்தான் என்றால், என்ன தவிர ராஜா யாரை கனம் பண்ண போகின்றார் என்று அவன் தனக்குள்ளே தன்னைத்தான் நினைத்து கொண்டு சொல்லுகிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனை அவனுக்கு ராஜவஸ்திரம் போட்டு அவனை குதிரைகளிலே ஏற்றி அவனை இந்த ஊரிலே அவனை ஊர்வலமாய் கொண்டு செல்ல வேண்டும் என்று தனக்கு அப்படி நடக்க வேண்டும் என்று எண்ணி ராஜாவினிடத்திலே சொன்னார். ராஜா உடனே சொன்னார், நீ சொன்னபடியே வேகமாய் போய் என்ன செய், அப்படியே செய் என்றார். யாருக்கு செய்வது? ஆமானுக்கு செய் என்றார். மன்னிக்கவும், மொர்தெகாய்க்கு செய் என்று சொன்னார். பாருங்கள், எந்த மனுஷனை அற்பமாய் கீழ்த்தரமாய் எண்ணினானோ அதே மனுஷன் அற்பமாக எண்ணப்பட்ட மனுஷனை குதிரையில் ஏற்றி அவனை கொண்டு ஊர்வலமாக கொண்டு போ என்று சொல்லி அவன் இப்போது மேலே போனான், இவன் இப்பொழுது கீழே வந்து. இது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கின்ற காரியம். தூக்கு மேடையை மொர்தெகாய்க்கு செய்தார்.
என்ன நடந்தது? எந்த தூக்குமடை முர்தகாய்க்கு செய்தானோ அதே தூக்குமடையிலே ஆமான் தொங்கினான். ராஜா அவனை தூக்குமடைக்கு அனுப்பினார். ஏன் காரியம் இவ்வாறெல்லாம் ஏன் நடக்கின்றது என்றால், ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ வல்லமை இருப்பதை அடுத்த மனுஷன் உணராமல் அறியாமல் என்னவெல்லாம் செய்துவிட்டு போகலாம் இவனுக்கென்று நினைத்து செய்தாலும், இந்த வல்லமை ஒன்று எங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறதே, அந்த கிரியை தான் என்ன செய்கின்றது? தீமை செய்தவர்களை தேவனே சந்திக்கின்றார். நீங்கள் எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதே வாழ்க்கையிலே தேவன் அந்த மொர்தகாயை அவர் கனப்படுத்தி உயர்த்தினதை போன்று கர்த்தர் நிச்சயமாய் அவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். எவன் நமக்கு ஒரு தீங்கை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தானோ அந்த காரியம் அவர்களுக்கே போய் சேர்ந்து விட முடியும். அநேக காரியங்கள் இருக்கின்றது. தாவீது ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட, சவுலுக்கு முன்பாக அற்பம் எண்ணப்பட்ட, கோலியாத்துக்கு முன்பாக அற்பம் எண்ணப்பட்ட, உன்னை கொல்ல போகின்றேன் என்று சொல்லும் பொழுது கோலியாத்து சொன்னான், நீ இந்த தடியோடும் இந்த கல்லோடும் என்னிடத்திலே வருவதற்கு நான் என்ன நாயா என்று தாவீதை பார்த்து கோலியாத்து கேட்டார். ஒரு நாயை அடிப்பதை போல் என்னை அடிப்ப வந்திருக்கிறார் என்று அவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக அற்பமாக தாவீதை பார்த்து கோலியாத்து கேட்டார். ஆனால் கோலியாத்தினுடைய பார்வைக்கு தாவீது அற்பமாக இருக்கலாம். ஆனால் தாவீதுக்குள்ளே தேவ வல்லமை இருந்ததை கோலியாத்தால் பார்க்க முடியும். சவுலாலும் பார்க்க முடியவில்லை, எந்த ஜனங்களாலும் பார்க்க முடியவில்லை. என்ன நடந்தது? அந்த வல்லமை அவனை அழித்தது. யோசேப்பை அற்பமாய் எண்ணினார்கள். என்ன நடந்தது? போத்திபாருடைய மனைவி அவனை குற்றச்சாட்டி தீமை செய்து சிறைக்குள்ளே தள்ளினார். அங்கே தேவ வல்லமை யோசேப்புக்குள்ளே இருந்தது. யோசேப்பு போராடவில்லை, மொர்தகாய் ஆமானோடு போராடவில்லை. வல்லமையை பெற்றுக்கொண்ட மனுஷன் மனிதனோடு போராட மாட்டான். தாவீதை அற்பமாய் எண்ணி அங்கே சவுல் அங்கே துரத்தி கண்டே சென்றார். ஆனால் தாவீது சவுலோடு போராடவில்லை. காரணம் என்னென்றால், ஏன் இவர்களெல்லாம் மனிதர்களோடு போராடவில்லை? இதையெல்லாம் தாண்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுக்கும்படிக்கு திட்டம் போட்டுக்கின்றது. அவருக்கு எத்தனையோ தீமை செய்து தீங்கு செய்து எத்தனையோ பேர் அவரை அவமானப்படுத்தி நிந்தித்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள். அவர் மனிதனோடு போராடவில்லை. ஏனென்றால் தீமைக்கு தீமை செய்வது, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை மனிதர்களுக்கு செய்வது அழைப்பல்ல. அது தேவனுடைய காரியம், நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் அல்ல. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்கள். அந்த ஆசீர்வாதம் தான் என்ன என்றால், இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நாங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வல்லமை எனக்குள் இருக்கின்றது, ஆகியால் எந்த மனுஷனும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. எந்த மனுஷன் என்னை குறித்து எப்படித்தான் என்ன செய்தாலும், என்னுடைய வாழ்வை நீர் எப்படி உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறீரோ அந்த வாழ்வை நீர் உயர்த்துவீர். எனக்கு நீர் இந்த தீமையை எப்படி நன்மையாக மாற்றி தர வேண்டும் என்று நீர் நினைக்கின்றீரோ அப்போது இந்த மனுஷன் செய்கின்ற தீமை எனக்கு நன்மையாக வரும். என்னை வெட்கப்பட விட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். ஒரு பாடல் இருக்கிறதில்ல, சிறு பிள்ளைகள், சின்ன பிள்ளை தான் அந்த பாடல் படித்தது. பொதுவாக அந்த பாடலை எல்லாம் சிறுவர்களுக்கு என்று அவ்வாறு தான் நாம் அவ்வாறு சிந்துவோம். என்ன பாட்டு? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, படிங்க பாப்போம். சின்ன மனுஷனுக்குள்ள உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன்னுள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இந்த பாட்டை எத்தனை தடவை கேட்டிருப்போம். வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அந்த வல்லமை
அந்த மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யும். இது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. மனிதனோடு போராடுவது ஆசீர்வாதம் அல்ல. நாம் யாரோடும், ஆண்டவர் சொன்னார், நான் யாரோடும் போராட மாட்டேன், ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. நாம் யாரோடும் போராட வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் அது தேவனுடைய காரியம். என்னுடைய தேவ வல்லமை எனக்குள் இருக்கின்றது. அந்த மனுஷன் இப்போது எனக்கு செய்வதெல்லாம் அவன் எதிராகத்தான் செய்கிறான். எனக்குள் இருக்கிற தேவ வல்லமைக்கு எதிராகத்தான் செய்கின்றான். நானாக இருந்தால் நான் போராடுவேன். இப்பொழுது நானாக இல்லை, எனக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இருக்கின்றது. ஆகையால் நாம் எல்லோருமே விசேஷித்தவர்கள். இந்த வல்லமையை நாம் உணராமல், நம்மை ஒரு பொருட்டன் எண்ணாமல் நாம் என்னத்தை செய்ய போகின்றோம்? இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் அங்கே தேவன் எங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் சிந்தித்து நாம் வாழ ஆரம்பித்தால் தேவனுடைய ஜனங்களுடைய அந்த பவர் நமக்கு தெரியாமலே போய்விடும். வேதத்திலே எத்தனையோ ஜனங்கள் அந்த வல்லமையை கண்டு பயந்தார். அந்த வல்லமை எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றியது, எத்தனை பேரை உயர்த்தியது. தீமை செய்ய வேண்டும் என்று, ஆனால் யோசேப்பை உயர்த்தி விட்டார், தாவீதை உயர்த்தி விட்டார், மொர்தெகாயை உயர்த்தி விட்டார், ஆண்டவராய் இயேசுவை பிதா உயர்த்தினார். வேதத்திலே எத்தனையோ காரியங்கள் மனிதர்களாலே அவர்களுக்கு வந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவர்கள் தங்களுக்குள்ளே தேவ வல்லமையை உணர்ந்து அவர்கள் தேவனோடு சேர்ந்திருந்தார்கள். ஆகையாலே தான் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள். மற்றவர்களுக்கு செய்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகையால் என்ன ஆசீர்வாதம்? தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுப்பார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார். தீமையை தேவன் நன்மையாய் மாற்றி தருவார். உதாசீனத்திற்கு தேவன் உங்களுக்குரிய கனத்தை தருவார். உங்களை உயர்த்த வேண்டிய சூழ்நிலைகளிலே தேவன் அதை உயர்த்துவார். உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளிலே தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் கனவீனப்படக்கூடிய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை அதை மாற்றி அமைப்பார். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். மற்றவர்களோடு சந்தோஷமாயிருங்கள், நன்மை செய்யுங்கள். மற்றவர்களை அவமானப்படுத்தாதீர்கள், பதிலுக்கு பதில் செய்யாதீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கே இந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இந்த வாழ்க்கையிலே நம்முடைய மேன்மையை நாம் முதலாவது உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் இப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ளே போகும் பொழுது என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று திகைக்காமல் ஒன்றை மட்டும் சிந்தியுங்கள். என்னென்றால், தேவ வல்லமை எனக்குள் இருக்கின்றது. அந்த வல்லமை என்னை எப்படி, எங்கே, எந்த இடத்திலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த மனிதமத்திலே என்னை எப்படி நிறுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு அது நிறுத்தும். ஆகையால் நான் அதற்காக போராட வேண்டிய தேவையில்லை. தேவனே அந்த காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துவார். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நாம் நிச்சயமாக தேவனுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தீமைக்கு பின்பாக, உதாசீனத்துக்கு பின்பாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்கின்ற நன்மைகளை நாங்கள் கண்டுகொள்ள முடியும், அவருடைய நடத்துதலை கண்டுகொள்ள முடியும். ஆகையால் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பதிலுக்கு பதில் இல்லை, அவர்களுக்காக நன்மை உண்டாகும்படிக்கு நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டவர்களாக நாங்கள் மனம் புண்படாதபடிக்கு, அவமானப்பட்டதற்காக நாங்கள் மனஸ்தாபப்பட்டு கொண்டு இருக்காதபடிக்கு ஆசீர்வதிக்கின்ற இந்த ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக எங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர் தாமே அவர் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களை அவர் எங்களுக்கும் தந்து நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்ட நான் ஆண்டவரே, அதுக்குரிய வல்லமை எனக்குள்ளே இருக்கின்றது. நான் தேவ வல்லமையை பெற்ற மனுஷன். ஆகையால் இந்த சூழ்நிலைகளிலே உம்முடைய வல்லமையே என்ன செய்யட்டும், என்னை நடத்தட்டும்.
நான் வெட்கப்பட்டாலும் கவலைப்பட மாட்டேன், நான் நஷ்டப்பட்டாலும் கவலைப்பட மாட்டேன், என்னை அவமானப்படுத்தினாலும் அதற்காக கவலைப்பட மாட்டேன். உம்முடைய வல்லமை என்னை நடத்தும். அப்படிப்பட்ட வாழ்விலே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். ஆமென். தேவன் சபையில் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோத்திரிக்கிறேன். ஆண்டவர் பேசிய போல தீமைக்கு தீமை சரிக்கிற வாழ்க்கையெல்லாம் அது ஒன்றுமே இல்லைங்கிறதையே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னிடத்திலே இல்லாத ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிற வாழ்க்கை தான் அந்த தீமைக்கு தீமையை செய்கிற வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய வல்லமை ஒன்று இருக்குமா இருந்தால் அந்த தீமைக்கு நன்மையை செய்கிற ஒரு வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்தை தேவன் இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்தினார். எல்லா காரியங்கள் மத்தியிலும் தேவனுடைய உண்மையான ஒரு ஆசீர்வாதம், அவருடைய மகத்துவம் உள்ள வாழ்க்கையின் ஜீவியத்தை நடப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும்ங்கிறதையே நானும் அதிகமாக வாஞ்சிக்கிறேன். பவுல் சொல்லும்போது 1 கொலோசியர்களின் நிறுவம் 1ஆம் அதிகாரம் அவர் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் அங்கே 28ஆம் வசனம் 29ஆம் வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற, அங்கே கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். அவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றை சொல்லுகிறார். என்னென்று சொன்னால், இதை எல்லாவற்றையும் செய்கிற காரியம் அத்தனையும் அங்கே எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவனுடைய மகத்துவம் உள்ள வல்லமை, அது என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவ்விதமான வாழ்க்கையின் ஜீவியத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி, அதை நடப்பிக்கும்படி அது தேவன் கிரியை செய்கிறாருங்கிற ஒரு வாழ்க்கை. அப்படியே என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவ்விதமான ஒரு வாழ்க்கையை நடப்பிக்க நானும் பிரயாசப்படுகிறேன். எப்பொழுதும் அந்த கிரியைகளை பூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே நன்மைகளே நடப்பிக்கத்தக்கான வாழ்க்கையிலே தேவன் நடத்த கிருபையாடி சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென். பூமியிலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை, உயர்த்துகிற தேவனை நான் என்னுடைய பிதாவாய் கொண்டிருக்கிற மாபெரிய சிலாக்கியத்துக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் அப்பேற்பட்ட ஒரு தாழ்மையிலே வாழவே நான் விரும்புகிறேன். எக்காலத்திலும் நான் பெருமை கொள்ளாதபடிக்கு அங்கே அற்பமாக எண்ணப்பட்ட மனிதனாக இந்த பூமியிலே நான் தாழ்மையுள்ள இதயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் ஜீவியம், அதை கற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே என்னை அதிகமாக உணர்த்தியது. நானும் இந்த தாழ்மையிலே இருந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் நான் பெற்றுக்கொள்வேன். தேவனுக்கு உதேசுவார் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதேசுவார். ஆமென். அவனுடைய நாமத்துக்கு மகிமை. காலை வேளையிலே தேவன் பேசியான வார்த்தை என்னை மிகவும் உற்சாகப்படுத்தியது. தேவன் காலையிலே பேசின வார்த்தையின் போது தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்ப அந்த வார்த்தையை போல இன்று நான் இந்த பூமியிலே நான் எதை விதைக்கிறோனோ அதைத்தான் நான் அறுக்க முடியும். நான் ஒருவரை அற்பமாக நான் எண்ணுவேனானால் என்னையும் தேவன் அற்பமாகத்தான் எண்ண முடியும். ஒருவருக்கு நான் ஒரு காரியத்திலே நான் இறங்காவிட்டால் என்னுடைய காரியத்திலேயும் தேவன் என் மீது இறங்காமல் தான் தேவன் போக முடியும். கலாத்தியரிலே சொல்லப்படுகிற போல அந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தையை போல நான் தேவனுடைய சிந்தையிலே, இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வேனானால் எனக்குள்ளான எழும்புறான அந்த இச்சை நான் ஜெயித்து கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த தேவன் கூறிய போல அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற காரியமெல்லாம் எனக்குள் இருக்கிறான அந்த தேவ வல்லமை கொண்டு நான் இந்த பூமியிலே நிகரான தேவனுடைய வல்லமையை விட நிகரான காரியம் எதுவுமே இல்லை. அந்த வல்லமையை கொண்டு நான் யாவற்றையும் நான் ஜெயிக்க முடியும். தேவன் இன்றைய நாட்களிலே நான் அந்த தேவனுடைய இடத்திலே நான் கொள்ளுகிறான அந்த சூழ்நிலையிலே தேவன் மிகவும் அவருடைய பிள்ளைகளை தேவன் அவருடைய பாதையிலே அழுத்தி செல்வதற்காகத்தான் தேவன் விரும்புகிறார். நான் இன்றைய நாட்களிலே தேவன் எனக்கு காட்டியான காரியமெல்லாம் இந்த ஒரு சங்கீதத்திலே கூறப்படுகிற போல
தேவன் வந்து என்மேல் பிரியமாக இருக்கிறார் என்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்ற அந்த வார்த்தையிலே அவர் சங்கீதத்திலே சொல்லப்படுவது போல, என் சத்துருக்கள் என்மேல் ஜெயங்கொள்ளாது என்றால் நான் அவர் என்மேல் பிரியமாக இருக்கிறார் என்ற அந்த வசனத்தை போல என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் யாரென்றால் என்னுடைய இருதயத்தில் எழும்பக்கூடான அந்த கோபங்கள், பொறாமைகள், எரிச்சல் அடைகிறான் அந்த காரியங்கள் தான். அந்த காரியங்களை, அந்த இச்சைகளை நான் ஜெயித்து வாழ்ந்து கொண்டிருப்பேனானால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிய முடியும். தேவன் இந்த நாட்களிலே கூடான அந்த ஆசீர்வாதம் எல்லாம் என்னவென்றால், தேவனத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் தேவன் என்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறாரா, என்னுடைய பேச்சிலே தூய்மை இருக்கிறதா, என்னுடைய கண்களிலே தூய்மை இருக்கிறதா என்ற அந்த காரியங்கள் தான். அவ்வாறு அந்த காரியங்களை நான் நடத்தி கொண்டு இருப்பேனானால் அதுதான் தேவன் எனக்கு கொடுத்தான மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த நாட்களிலே தேவன் கொடுத்தான வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வருகின்றான நாட்களிலும் யாரையும் நான் அற்பமாக எண்ணி விடாதபடிக்கு அவர்கள் கனமுள்ளவர்களாய் நான் அவர்களை எண்ணி அவர்கள் எனக்கு எந்த காரியத்தை செய்தாலும் வல்லமையை கொண்டு நான் அதை ஜெயித்து வாழக்கூடியான வாழ்க்கைக்குள்ளாய் தேவன் வருகின்ற நாட்களிலும் என்னை நடத்துவார் என்று அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவியாராகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுதா. ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாய் என்னையும் இங்கே உற்சாகப்படுத்தியது. ஆண்டவர் பேசியது என்ற வார்த்தையின் துணியிலே நான் உணர்ந்து கொண்டதெல்லாம், நான் ஒரு பொருட்டற்றவன், எதற்குமே உதவானவனுங்கிறதான அந்த சிந்தையுடன் இந்த பூமியிலே ஜீவிப்பனாக இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவருடைய அந்த கிரீடத்தை பெறுவதற்கு நான் அங்கே கிட்டி சேர்ந்து விடுவேன். தேவனுக்கு நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தையே வர நாட்களில் நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே எனக்கு உதவி செய்வான் நம்பிக்கை அறிவிச்சேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக. அவையானவர் இந்த காலை வலிமை பேசின வார்த்தைக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் இந்த காலை வலிலுமாய் தீன்மைக்கு தீன்மை செய்வதை குறித்து, அது எந்த ஒரு காரியத்திற்குள்ளாய் வேறு எதற்குள்ளாய் கொண்டே சென்றுவிடும் என்பதை குறித்து அவையானவர் இந்த காலை வலிலுமாய் பேசினார். எப்போதுமே எங்கள் ஜீவியம் முழுவதும் நான் செய்கிறதான இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களிலே மனுஷருக்கே குறித்து நான் செய்கிறான கசப்பான காரியங்கள், நான் செய்கிற காரியத்தை அவர்களுக்கு திருப்ப செய்யக்கூடிய காரியங்கள் என் மாம்சத்தின் பிரகாரமாய் நான் செய்யாவிட்டாலும் இருதயத்திலே நான் அவர்களை கொண்டு நான் என்னுடைய பகையினால் அவர்களை என் பாவத்திற்குள்ளாய் நான் கொன்று என்னுடைய ஜீவியத்தை நான் மாய்த்து கொள்ளக்கூடிய ஜீவியத்தை குறித்து ஆவியான வெளிப்படுத்தினார். எப்போதுமே என் ஜீவியம் முழுவதும் உண்மையாய் தேவனுக்குள்ளாய் வாழக்கூடிய ஒரு சீசனுடைய பகுதியானது எல்லா சூழ்நிலையிலுமே தன்னைத்தானே மறந்து ஒரு தேவனுக்குள்ளாய் ஒரு மறுரூபம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். எப்போதுமே என் ஜீவியம் முழுவதும் தேவனுக்கு முன்பாய் நான் தாழ்மை உள்ளவனாய் இருந்து என் தீன்மைக்கு தீன்மை செய்யாதபடி, பல்லுக்கு பல் செய்யாதபடி என் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து தாழ்மையிலும் அன்பிலும் பொறுமையிலும் அவருடைய சுபாவத்திலே தரித்தவனாய் எப்போதுமே நான் அவருக்கென்று அர்ப்பணித்து முழுவதுமாய் இந்த பூமியில் அவர் வாழ்ந்து சென்றான ஒரு அடிமையான ஜீவியம். எல்லா விதத்திலுமே அவர் தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு மனுஷரூபமாக இருந்தபோதும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி எல்லாவற்றையுமே தாழ்த்தி தேவனுக்கு முன்பாய் நேர்மையும் உண்மையுமாய் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தான காலம். அந்த ஒரு வாழ்க்கையை தான் நானும் வாழ வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் என்னையும் அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்தி சென்று எல்லா விதத்திலுமே நான் பொறுமையுடனும் தீன்மைக்கு தீன்மையை நடப்பிக்காதபடி தீன்மையை நன்மையினால் வெல்லக்கூடிய காரியத்திற்குள்ளாய் ஆவியானவரை நடத்தி செல்லத்தக்கதாக ஆவியான உதவி செய்வார்னு சபையிலே அறிக்கையிடுகிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள உதவி செய்வாராம். இத்துடன் நான் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் தாமே சபையிலே பேசிய வார்த்தை என்னுடைய வாழ்விலும் ஒரு வெளிச்சத்தை நாட்களில் நான் காணும்படியாய் தேவன் என்னை இங்கே பலப்படுத்தியிருக்கிறார். நானும் இங்கே கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக நான் மிகுந்த குறைவுள்ள ஒரு மனுஷனாக இங்கே இருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையை நான் இங்கே எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இங்கே கர்த்தருடைய வல்லமை பெற வேண்டும்னு சொன்னால் முதலாவது கர்த்தர் எனக்குள்ளாக அங்கே வாசம் பண்ண வேண்டும். பிற்பாடைய கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளாக அங்கே இடைப்பட முடியும். இங்கே தாவீதை போல, இங்கே தானியலை போல, முர்தகாயை போல, யோசேப்பை போல கர்த்தருடைய வல்லமைக்காய் அவர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டார்கள்.
அவருடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்றபடி அங்கே இருந்தது. அந்த பிரகாரமே கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக அங்கே இடைப்பட்டது. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை கர்த்தர் எனக்குள்ளாக இடைப்பட வேண்டும் என்று சொன்னால், நானும் இங்கே சபையிலே பேசிய வார்த்தையின் பிரகாரம் தீன்மைக்கு இங்கே எதிர்த்து நிற்பதோ அல்லது தீன்மைக்கு தீன்மை செய்வதோ இல்லாதபடி தீன்மையை நன்மையாக வெல்லக்கூடியான அப்பேற்பட்ட ஒரு பகுதி எனக்குள்ளாக இங்கே முதலாவது அதை காணப்பட வேண்டும். அதனுடைய சுயபலத்தினால கர்த்தருடைய பலத்தினாலே அது ஆக முடியும் என்ற விசுவாசம் எனக்குள்ளாக இங்கே இருக்க வேண்டும். அந்த பிரகாரமே நான் இங்கே எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம், தீன்மை செய்வோரை அன்பு செய்யக்கூடிய சுபாவம் எனக்குள்ளாக அங்கே வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஆவியை நான் இங்கே முதலாவது தேவ சமூகத்தில் இங்கே பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஜீவியத்திலே நான் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் இங்கே பெற முடியும். உண்மையான ஒரு வார்த்தையை நாட்களிலே தேவன் சபையினுடைய பேசியிருக்கிறார். நானும் இனி ஒரு நாட்களும் ஒரு உணர்வுள்ள ஒரு மனுஷனாய் இங்கே எல்லாவற்றையும் சகித்து வாழக்கூடிய ஒரு ஜீவியம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இங்கே நான் இனி ஒரு நாட்களும் பெறுவதற்கு முதலாவது கர்த்தருடைய வல்லமையின் மூலம் தீன்மைக்கு எதிர்த்து நிற்காதபடி நன்மை செய்யக்கூடிய ஒரு மனுஷனை வாழ்வதற்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துவார்னு விசுவாச அறிக்கை செய்கிறேன். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தையைப் போல இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய வல்லமையை நான் என்றளவுக்கு வெளிப்படுத்துகிறான ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்றான் அந்த வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு அந்த தீமையை நன்மையினாலே வெல்லுகிறான அந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு என்னுடைய தேவனுடைய வல்லமையை நான் என்னிலே கண்டு செயற்படுகிறான அந்த வாழ்க்கையிலே தான் அந்த தீமையை நான் நன்மையினாலே வெல்லக்கூடியான ஒரு மனுஷனாய் நான் நிற்க முடியும் என்றான அந்த காரியங்களே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு தேவனுடைய அந்த வல்லமை அது வெளிப்படத்தக்கதுக்கு ஏதுவாகத்தான் இன்றைக்கு எனக்கு ஏற்படக்கூடியான அவமானங்களாக இருந்தாலும், நிந்தைகளாக இருந்தாலும், உதாசீனங்களாக இருந்தாலும், அது தேவனுடைய வல்லமையை என் மூலமாய் அது அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதுக்கு ஏதுவாகத்தான் அந்த காரியங்கள் எனக்கு நடைபெறுகிறது என்றான் அந்த காரியங்களே தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு அந்த காரியங்கள் மத்தியிலே அந்த தேவனுடைய வல்லமையை, அந்த வல்லமையான கிரியை நான் வெளிப்படுத்துவதற்கு தவறும் பட்சத்திலே நான் அங்கே தீமைக்கு தீமை செய்கிறான ஒரு மனுஷனாய் அல்லது அந்த தீமை செய்கிறான மனுஷனை குறித்தான இதயத்திலே ஒரு பகையையும் குரோதத்தையும் வைத்துக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாகத்தான் நான் நிற்க முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் இன்றைக்கு எனக்கு ஏற்படக்கூடியான எப்பேற்பட்டான தீமைகளாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும், நஷ்டங்களாக இருந்தாலும், உதாசீனங்களாக இருந்தாலும், அந்த காரியங்கள் நிமித்தம் என்னுடைய மேன்மையை, தேவனுடைய வல்லமையை வைத்து கொண்டு வாழுகிறான என்னுடைய மேன்மையை நான் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டவனாய் அந்த தீமைகளை நன்மையினாலே வெல்லுகிறான ஒரு மனுஷனாய் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள மனுஷனாய் என்று அநேருக்கு சாட்சியுள்ள ஒரு மனுஷனாய் என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்தாய் வருகிற நாட்கள் என்னை நடத்துவாராகாம்.